டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்லி ஹியூமன்ஸ், அதாவது அந்த காலத்தில் வந்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். Humans have evolved greatly through the millions of years that mark their existence on earth. இப்போ மனித இனம் எப்போ தோன்றுனுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இது உருவாகி வந்து பல மில்லியன் வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் தேவர் ஹண்டர் கேதரர்ஸ் அண்ட் நோமர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹண்டர் கேதரர்ஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து அவங்க வேட்டையாடிருக்காங்க, அதுக்கப்புறமா அதை வந்து அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. தென் நோமேட்ஸ் அப்படின்னா வந்து நாடோடிகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிட்டே தான் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல வந்து இருந்தது கிடையாது. Always on the move, they travel from one place to another in search of food, water and shelter. எதனால இப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர், ஷெல்டர், ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க வந்து ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டே இருந்திருக்காங்க. They hunted wild animals and gathered fruit, roots, nuts and seeds. ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய காட்டு விலங்குகளை வந்து நிறைய வேட்டையாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காடுகள்லேருந்து அங்கே இருக்கிற மரங்களில் இருந்த பழங்கள், அதோட வேர், சீட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. When the resource of plant and animal food got exhausted in one area, they moved to another. ஓகே, இப்போ ஒரே இடத்துலையே இருந்து வந்து அங்கே இருக்க விலங்குகள்லாம் அவங்க வேட்டையாடி முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க பிளான்ட்ஸ், இதுலேருந்து வந்து பழங்கள், இது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே கிடைக்காது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல அவங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து இன்னொரு இடத்த நோக்கி போயிருக்காங்க. Early humans lived in primitive life. They did not wear anything during summer. இப்போது சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸும் வந்து வேர் பண்ணவே மாட்டாங்க. During the winter season, they use animal skin, the barks of trees and leaves to keep themselves warm. இப்போது வின்டர், அதாவது குளிர் சீசனில் பார்த்தோன்னா அந்த குளிர்லேருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அனிமல் ஸ்கின்ஸு, அதுக்கப்புறமா வந்து ட்ரீஸ், அதில் இந்த மரத்தோட பட்டைகள், மரத்தோட இலைகள், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ஸாக வந்து வேர் பண்ணியிருக்காங்க. நைட்ஸ் were generally spent up in trees or caves and rock shelters. இப்போ நைட் டைமில் அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீஸ், இப்போ நல்ல பெரிய பெரிய மரங்கள் பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் தங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கேவ்ஸ் அண்ட் ராக்ஸ், மலை குகைகள், இந்த மாதிரியான இடங்களில் தான் அவங்க வந்து தங்கியிருக்காங்க. தென் ஸ்டோன் ஏஜ், இப்போ வந்து கற்காலம் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஸ்டோன் ஏஜ் கேன் பி டிவைடட் இன்டு 3 periods of study based on the type and quality of stone tools early humans used. இப்போ ஸ்டோன் ஏஜ் கற்காலத்தை பார்த்தோன்னா வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் இதை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கற்காலம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்லி வந்து அவங்க கற்களை தான் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸோட தன்மையை பொறுத்து இதை வந்து இந்த ஸ்டோனேஜை வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தோன்னா பேலியோலித்திக் ஆர் ஓல்ட் ஸ்டோனேஜ், அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா பழைய கற்காலம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். திஸ் பீரியட் லாஸ்டட் ஃப்ரம் ஏர்லி டைம்ஸ் ஆல் அபவுட் 10,000 BCE. ஸோ ஓல்ட் ஸ்டோனேஜோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 10,000 BCE. It's further divided into early, middle and later Paleolithic. இப்போ இந்த ஓல்ட் ஸ்டோனேஜை பார்த்தோன்னா அகைன் வந்து ஒரு 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஏர்லி பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அண்ட் லேட்டர் பேலியோலித்திக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன்ஸ் யூஸ்ட் க்ரூட் ஸ்டோன் டூல்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். இப்போ இந்த ஓல்ட் ஸ்டோனேஜில் பார்த்தோன்னா மக்கள் வந்து எந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க கையில் கிடைக்கிற கல்லையும் கம்பையும் தான் வந்து அவங்க வந்து டூல்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க பாலிஷ் பண்ணியோ ஷார்பன் பண்ணியோ வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ரா ஸ்டோன்ஸை தான் வந்து அவங்க டூல்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. தென் மிசோலித்திக் ஆர் மிடில் ஸ்டோனேஜ். திஸ் பீரியட் லாஸ்டட் ஃப்ரம் அபவுட் 10,000 BCE till 8,000 BCE. இப்போது மிசோலித்திக் அதோட டைம் பீரியட் என்னன்னு பார்த்தோன்னா 10,000லேருந்து 8,000 BCE. ஸ்டோன் டூல்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் ஆர் கால்ட் மைக்ரோலித்திக்ஸ். மிசோலித்திக் டைமில் கிடைக்கிற ஸ்டோன் டூல்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைக்ரோலித்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே வேர் ஸ்மாலர், ஷார்ப்பர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தென் த டூல்ஸ் ஆஃப் த பேலியோலித்திக் பீரியட். இப்போ இந்த ஓல்ட் ஸ்டோனேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்க டூல்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஷார்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோன், அனிமல் போன்ஸ் அண்ட் ஹார்ன்ஸ் வேர் ஆல்சோ யூஸ் டு மேக் டூல்ஸ். இப்போ இவங்க வந்து டூல்ஸாக வந்து வெறும் கற்களை மட்டும் பயன்படுத்தலை, விலங்குகளோட எலும்பு, அதுக்கப்புறமா விலங்குகளோட கொம்புகள், இது எல்லாத்தையுமே வந்து டூல்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. ஓல்டர் வெரைட்டிஸ் ஆஃப் க்ரூட் ஸ்டோன் டூல்ஸ் however continue to be used during this period.
ஸோ இவங்க வந்து நிறைய வெரைட்டிஸில் பார்த்தோன்னா கற்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தென் நியோலித்திக் ஆர் நியூ ஸ்டோன் ஏஜ். திஸ் பீரியட் லாஸ்டட் ஃப்ரம் 8000 BCE to 4000 BCE. இப்போது நியூ ஸ்டோன் ஏஜோட டைம் பீரியட் பார்த்தோன்னா 8000லேருந்து 4000 BCE. The new Stone Age tools were further improvement of the earlier variety of tools. இப்போது இந்த மெசோலித்திக்கை கம்பேர் பண்ணும்போது இங்கே கிடைக்கிற ஸ்டோன் டூல்ஸ் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதாக இருக்குது. தீஸ் டூல்ஸ் வேர் மச் ஷார்ப்பர் தென் த ஒன்ஸ் யூஸ்ட் இன் த மெசோலித்திக் பீரியட். ஸோ அதுதான் மெசோலித்திக் பீரியடில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸை விட இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷேப் டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவர் ஆல்சோ பாலிஷ் டு ஸ்பார்க்கல். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பளபளன்னு தெரியறதுக்காக நல்லா வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க. A large number of axes, sickles, spears and arrowheads have been found from Neolithic sites in India and other part of the world. ஸோ எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வந்து நியோலித்திக் சைட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சஸ், சிக்கிள்ஸ், கோடாரி, அருவா, தென் வில், அம்பு இந்த மாதிரியான எல்லாமே வந்து நியோலித்திக் சைட்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. தென் சைட்ஸ் ஓல்டேஜ் ஸ்டோன் ஏஜ் சைட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவிடன்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதரர் have been discovered at many places. Generally, these evidence are in the form of stone tool, some finished and some unfinished. இப்போ வந்து ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த சைட் இங்கே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் தான். சில டூல்ஸ் பார்த்தோன்னா ஃபினிஷ் ஆகிருக்கு, அதாவது நல்லா பாலிஷ் பண்ணி ஷார்ப்பன் டூல்ஸ் தான் இருந்திருக்கு. சில டூல்ஸ் பார்த்தோன்னா அன்ஃபினிஷ்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த டூல்ஸை வச்சு தான் எந்த பீரியட் அவங்க சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுது. தீஸ் பிளேசஸ் ஆர் கால் சைட்ஸ். ஸோ இதை தான் வந்து அவங்களோட ஸ்டோன் ஏஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A few sites have been marked out in the map of this page. இப்போ பார்த்தோன்னா இந்த மேப்பில் வந்து ஸ்டோன் ஏஜோட சைட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா பேலியோலித்திக் சைட். தென் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க பிளேஸ் எல்லாம் பார்த்தோன்னா மிசோலித்திக். எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னா நியோலித்திக் சைட்ஸ். தென் பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் சால்கோலித்திக் சைட்ஸ். ஆனால் இந்த மேப்பில் பார்த்தோன்னா நமக்கு அந்த பிளேசஸ்லாம் வந்து கிளியராக இல்லை. ஸோ புக் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம். Humans generally settle close to the river so that they could get sufficient supply of water. இப்போ பார்த்தோம் இந்த சைட்ஸ் எல்லாம் எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் சைட்டில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே தான் வந்து அவங்களுக்கு போதுமான வாட்டர் சப்ளை வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் இந்த பீப்புளெலாம் வந்து ரிவர் சைடில் தான் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஹியூமன் மேக் டூல்ஸ். ஸோ எப்படி வந்து மனிதர்கள் வந்து டூல்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். A large number of tools belonging to the 3 Stone Age periods have been found at many places. இப்போது ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா டூல்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஸ்டோன் சின்ஸ் ஸ்டோன் வாஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ அவங்க கண்டுபிடிச்ச டூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோனில் தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்ச ஒரே மெட்டீரியல் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டோன் தான். இந்த பிகினிங் ஹியூமன் சர்ச் ஃபார் ஸ்டோன்ஸ் விச் குட் பி யூஸ்ட் அஸ் டூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோனை வச்சு தான் அவங்க வந்து டூல்ஸை வந்து தயார் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா தே ஸ்டார்டட் மேக்கிங் க்ரூட் ஸ்டோன் டூல்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். அதுக்கப்புறமா தான் அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து இந்த டூல்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ளிண்ட் அ டைப் ஆஃப் ஸ்டோன் வாஸ் வைட்லி யூஸ் டு மேக் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஃப்ளிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கிமுக்கிக்கல். ஸோ இதை வச்சு நிறைய வெப்பன்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் ஃப்ளிண்ட் ஷிப்ஸ் ஈஸிலி இட் குட் பி மவுல்டட் இன்டூ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஈஸிலி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸை பார்த்தோன்னா ஈஸியாக நமக்கு பிடிச்ச ஷேப்ஸை வந்து அதில் ஈஸியாக வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அதனால அது அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால நிறைய வெப்பன்ஸ் வந்து இதை பயன்படுத்தி அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஏர்லி ஹியூமன்ஸ் சிப் ஃப்ளிண்ட் அண்ட் அதர் ஸ்டோன்ஸ் ஸ்டில் தே அக்வயர்ட் த டிசையர் ஷேப். ஸோ இந்த ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் மூலமாக தான் நிறைய வெப்பன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ஸ்லலாம் நிறைய வெப்பன்ஸையும் டூல்ஸையும் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. Both big and small stones were used to make tools and weapons. ஸோ இந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா சின்ன கற்கள் பெரிய கற்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பிக்கர் ஸ்டோன்ஸை வச்சு அவங்க எதெல்லாம் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆக்ஸ், ஹெட்ஸ், ஹேமர் அண்ட் சாப்பர்ஸ், அதாவது கோடாரி, தென் சுத்தியல், இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இந்த பிக்கர் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்மாலர் பீஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைவ்ஸ் அண்ட் ஸ்க்ராப்பர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கருவிகள் செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டில் ஸ்மாலர் ஸ்டோன்ஸ் வேர் கிவன் அ ஷார்ப் பாயிண்ட் அண்ட் ட்ரை டு ஆரோஸ் அண்ட் ஸ்பியர்ஸ். தீஸ் வேர் யூஸ் டு ஹண்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரியான சின்ன கற்களை வச்சு கண்டுபிடிச்ச வெப்பன்ஸ் மூலமாக வந்து அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
தென் டெக்னிக்ஸ் ஆஃப் டூல் மேக்கிங், எப்படி வந்து இவங்க வந்து டூல்ஸை மேக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஏர்லி ஹியூமன் யூஸ் டூ டெக்னிக்ஸ் டு மேக் ஸ்டோன் டூல்ஸ். இப்போ பார்த்தோன்னா அவங்க வந்து மெயினாக 2 டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோன்னா ஸ்டோன் ஆன் ஸ்டோன். ஸோ எப்படி வந்து இந்த டெக்னிக்கில் எப்படி அவங்க டூல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன் திஸ் த ஸ்டோன் டு பி ஷேப் இன்டு அ டூல் வாஸ் ஹெல்ட் அண்ட் ஒன் ஹேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோனை எடுத்து அதை வந்து ஷார்பன் பண்ணிக்கிறாங்க. அனதர் ஹேண்ட் வாஸ் ஹெல்ட் இன் அதர் ஹேண்ட். ஸோ இன்னொரு கையில் வந்து இன்னொரு கல்லை வச்சுக்கிறாங்க. ஸோ த செகண்ட் ஸ்டோன் வாஸ் யூஸ் டு ஸ்ட்ரைக் த ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அக்வயர்ட் த டிசையர் ஷேப். ஸோ இப்போ இந்த கையில் இருக்க கல்லை வச்சு இந்த கையில் இருக்க கல்லை வந்து அடிக்கிறது மூலமாக இவங்களுக்கு தேவையான ஷேப்ஸை வந்து அதில் வந்து கொண்டு வராங்க. தென் ப்ரெஷர் ஃப்ளேக்கிங். இன் திஸ் த ஸ்டோன் டு பி சிப் வாஸ் பிளேஸ்ட் ஆன் firm surface such as rock. A stone shaped from one end was heaped of the first stone. This another stone was stuck hand on the burnt surface of the second stone. This was done till the first stone was of the desired shape. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ராக்ஸ்லலாம் பார்த்தோன்னா அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த டெக்னிக் தான். இந்த கையில் வந்து ஒரு கல்லை வச்சுக்கிறாங்க, நல்லா ஷார்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு எந்தெந்த ஷேப்லாம் வேணுமோ அதை வந்து நல்லா அந்த கல்லில் அடித்து அந்த ஷேப்பில் வந்து ஒரு டூலை வந்து அவங்க வந்து மேக் பண்ணிடுறாங்க. தென் யூசஸ். The stone tools were used to cut trees, scrap the barks of the trees, dig the ground, hunt animal skin, stitch animal skins to make cloth and chop meat, fruits and wood. ஓகே, இப்போ டூல்ஸை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதுக்கும், தென் மரத்தில் உள்ள பட்டைகளை வந்து எடுக்கிறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து கிரவுண்டை வந்து டிக் பண்ணுறதுக்கு, அதாவது ஏதாச்சும் குழி தோண்டுறதுக்கு, தென் அனிமல்ஸை வந்து வேட்டையாடுறதுக்கு, அந்த அனிமல்ஸ் கிட்டேருந்து அந்த ஸ்கின்னு அதோட தோலை வந்து உரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இந்த வின்டர் டைமில் இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்க அனிமல் ஸ்கின்னை தானே வந்து ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காகலாம் இந்த ஸ்டோன் டூல்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஹியூமன் டிஸ்கவர் ஃபயர். அதுக்கப்புறமா எப்படி வந்து நெருப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். One of the greatest discoveries made by early humans was the fire. ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து இந்த ஃபயர், நெருப்பு கண்டுபிடிச்சது தான். இட் வில் நெவர் பி நோன் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கே தெரியல எப்படி வந்து நெருப்பு கண்டுபிடிச்சது அப்படின்னு. பர்ஹாப்ஸ் 2 flints were rubbed together accidentally and the spark fell on some dried leaves lying nearby. ஸோ இப்போ வந்து யதார்த்தமாக 2 சிக்கிமுக்கி கல் வந்து உரசும் போது அங்கே வந்து ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க அதுலேருந்து வந்த நெருப்பு மூலமாக பக்கத்தில் இருக்க லீவ்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கருகி இருக்குது. ஸோ பர்ஹாப்ஸ் லைட்னிங் ஸ்ட்ரக் ஆஃப் அ ட்ரீ அண்ட் இட் வென்ட் டு இன் ஃப்ளேம்ஸ். ஸோ இது மூலமாக இப்போ ஒரு இடத்துல அந்த ஸ்பார்க் பட்டு நெருப்பு வந்தது மூலமாக அங்கேருந்து ஒரு ஃப்ளேம் வந்து உருவாயிருக்கு. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹியூமன்ஸ் லேர்ன் த யூசஸ் ஆஃப் ஃபயர். ஸோ ஃபயரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையே வந்து அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இட் ப்ரொவைடட் லைட் அண்ட் கெப்ட் தம் வார்ம். ஸோ இது மூலமாக அவங்க வந்து ஒரு வெளிச்சத்தையும், இது வந்து நெருப்பு பார்த்தோன்னா அவங்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு வின்டர் டைமில் வந்து அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்கும் வந்து தீ மூட்டி குளிர் காயலாம் இல்லையா, ஸோ இதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Early humans kept a fire burning at the entrance of their caves to scare away wild animals. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, நைட் டைம்லலாம் இவங்க வந்து இந்த கேவ்ஸ், ட்ரீஸில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ வைல்டு அனிமல்ஸ், அதாவது காட்டு விலங்குகள் கிட்டேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக அதோட என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தீ மூட்டி வச்சிடுறாங்க. ஸோ நெருப்பு பார்த்ததுக்கப்புறமா அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஓடிடும். தே ஆல்சோ ஃபவுண்ட் தட் ஃபயர் குட் பி யூஸ் டு குக் ஃபுட். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த நெருப்பை யூஸ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்குறாங்க. This may have happened accidentally. A piece of raw meat might have fallen into fire and got roasted. ஸோ இதுவும் வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயந்தான். இப்போ வந்து ஏதோ ஒரு அனிமலோட ஒரு மீட் பீஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த நெருப்பில் விழுந்து ஸோ அது ரோஸ்ட் ஆகிட்டு, ஸோ அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை வேட்டையாடினதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க. தென் ஏர்லி ராக் பெயிண்டிங்ஸ். மெனி கேவ்ஸ் have painting on their walls. Early human perhaps painted these to express their feelings. ஸோ பெயிண்டிங்னா வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பெயிண்டிங் மூலமாக அவங்க காட்டியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தே மே ஆல்சோ ஹாவ் பீன் டன் ஆன் செரிமோனியல் அக்கேஷன்ஸ். ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன செரிமனியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு பெயிண்டிங் மூலமாக வந்து காமிச்சிருக்காங்க. பிம்பேட்கா.
Bhimbetka in Madhya Pradesh is famous for prehistoric rock painting. பிம்பேத்கா அப்படின்னா வந்து ப்ரீஹிஸ்டாரிக் டைமில் ஒரு இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் அப்படின்னா வந்து அது பிம்பேத்காவில் கிடைக்கிற பெயிண்டிங்கை தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. தெர் ஆர் 750 ராக் ஷெல்டர்ஸ் ஹியர், நியர்லி 500 ஆஃப் விச் ஹாவ் பெயிண்டிங்ஸ். ஸோ அங்கே பார்த்தோன்னா ஒரு 750 ராக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோன்னா ஒரு 500 ராக்ஸில் வந்து நமக்கு பெயிண்டிங்ஸ் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து எதை வெளிப்படுத்துகிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட எவ்ரிடே லைஃப், அதாவது அவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹண்டிங், எப்படி வேட்டையாடி இருக்காங்க அதை ஒரு பிக்சராக வரைஞ்சிருக்காங்க. தென் ரைடிங், டான்ஸிங், then religious rituals, women grinding and preparing food, children running, jumping, playing. ஸோ இது மாதிரி அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்களோட பெயிண்டிங்ஸ் மூலமாக வந்து காமிச்சிருக்காங்க. த கலர்ஸ் யூஸ்ட் இன் த பெயிண்டிங்ஸ் ஆர் ரெட், க்ரீன், ஒயிட் அண்ட் அதர். எந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரெட்டு, க்ரீன் அண்ட் ஒயிட், இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் மேஜராக யூஸ் பண்ணியிருக்காங்க. த பெயிண்ட்ஸ் வேர் பர்ஹாப்ஸ் மேட் பை கிரைண்டிங் வேரியஸ் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் டில் தே பிகேம் பவுடர். ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் வரதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இந்த மினரல்ஸை வந்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பெயிண்டிங்ஸ்க்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்க. தே வேர் த மிக்ஸ்ட் வித் வாட்டர் அண்ட் சம் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஸ்டன்ஸ் ரிசைன்ஸ் ஃபார் ட்ரீஸ். இப்போ பார்த்தோன்னா இந்த மரங்கள்லேருந்து கிடைக்கிற பட்டைகள், இந்த ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கலர் கொடுத்துருக்காங்க. தென் த டெக்கான். மெனி ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஹேவ் பின் எக்ஸ்கவேட்டட் இன் த டெக்கான். நிறைய ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ் பார்த்தோன்னா எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெக்கான், அதாவது தக்கான பகுதிகளில் தான் இருக்குது. சம் ஆஃப் தீஸ் ஆர்டன் போரி, மார்கோன், சிர்கி நவாஸ், இசாம்பூர், குனூர், சாவத், நாசர், யாதுவாடி அண்ட் அத்திரம்பாக்கம். ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ். ஆல் தீஸ் சைட்ஸ் ஆர் categorized by the discovery of stone tools, hand axes, choppers, cleavers, scrapers among other tools. ஸோ இந்த மாதிரியான சைட்லாம் வந்து ஸ்டோனேஜ் பீப்புள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சைட்ஸில் கிடைச்சது மூலமாக தான் இதை வந்து ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹன்சி அண்ட் பெய்ஷால் வேலி இன் த டெக்கான் ஆல்சோ மெனி ஸ்டோனேஜ் sills. If both the large and the small one and taken into account the number of 200, many finished and unfinished stone tools have been found here. ஹன்சி அப்படிங்கிற இடத்துல பார்த்தோன்னா வந்து 200 ஸ்டோன் டூல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் நிறையா வந்து ஃபினிஷ்டாக இருந்திருக்கு. ஸோ நிறையா டூல்ஸ் பார்த்தோன்னா அன்ஃபினிஷ்டாக இருந்திருக்கு. இட் அப்பியர்ஸ் தட் ஏர்லி ஹியூமன்ஸ் லிவ்ட் ஹியர் ஓவர் அ வெரி லாங் பீரியட். ஸோ இது மூலமாக பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த ஸ்டோனேஜ் பீப்புள் பார்த்தோன்னா ரொம்ப வருஷத்துக்கு அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. The stone tools found from the prehistoric sites of Deccan are important link with the past. ஸோ இது மூலமாக தான் இந்த டெக்கானுக்கும் ப்ரீஹிஸ்டாரிக் சைட்க்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுது. ஆர்கியாலஜிஸ்ட் ஆர் ஸ்டடியிங் தீஸ் டூல்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு தே வேர் யூஸ்டு. ஸோ இப்போ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்க்கு வந்து ஒரு ஸ்டோன் டூல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அது வந்து எப்படி இருக்குது, பாலிஷாக இருக்கா, ஷார்ப் பண்ணியிருக்கா, இது எந்த பீரியடில் இந்த மக்கள் வந்து இதை பயன்படுத்தியிருப்பாங்க, இதை எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. தென் what they are and how they are overcome the harsh living conditions of those times. ஸோ ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது.